மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. யோகியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. இந்த பழமொழி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு குருவி காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு போனாங்க இல்லையா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில். அதற்கு காரணம் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று அந்த மக்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க. போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேருடைய உயிர்களை பறித்தது அன்றைய அதிமுக ஆட்சி. இப்போ அந்த ஆலை மூடப்பட்டிருக்குது. காப்பருக்காக அந்த ஆலை மீண்டும் திறக்கப்படணும்னு சொல்லி பல இடங்களில் வேதாந்தா குழுமம் ரகசியமாக முயற்சி எடுக்கிறது. அதன் ஒரு படியாக இப்போ உச்சநீதிமன்றத்தை வேறொரு விதத்தில் நாடி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த வாயை லீஸ்க்கு விடுறவன் ஒருத்தன் இருக்கான். வாடகைக்கெல்லாம் இல்லை, லீஸ்க்கே விடுறவன் ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே நீங்கள் இந்த ஆலையை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த லீஸுக்கு எடுத்திருக்கிற ஆளுகிட்ட கோரிக்கை வச்சுருக்கான். சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த மாத கடைசியிலே தொடங்கலாம் என்று தெரிகிறது. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடக்குது. இதில் இந்த முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு தெரிகிறது. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பல விஷயங்கள் பேசலாம். உங்களால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் யாருக்கு ஆதரவாகவோ பாதகமாகவோ பேசுகிற விஷயம் இல்லை. ஒருவேளை நாம் பேசுகிற கருத்துக்கள் உங்களுக்கு எதிர்மறையாக தோன்றும் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக நீங்கள் பதிவிடலாம். எந்த கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓடுற பழக்கம் நமக்கு இல்லை. எனிவே, காப்பர் உலகத்திலே காப்பர் ஏற்றுமதியில் நம்முடைய நாடு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சது. இப்போ பிரதமர் மோடி சமீபத்தில் ஒரு இடத்துல பேசும்போது, நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் காப்பரை, ஆனால் இப்போ நம்ம இறக்குமதி பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கிறோம். காப்பர் தேவை நமக்கு அதிகமாகிடுச்சு, அதனால் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதனால் நீங்கள் நீதிமன்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தீர்ப்புகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் அதெல்லாம் செய்யணும்னு நீதிமன்றத்துக்கே ஆலோசனை சொல்கிற இடத்துல நம்முடைய விஸ்வகுரு மோடி வந்திருக்காரு. யோசிச்சு பார்த்தீங்களா? நீதிமன்றத்துக்கே ஆலோசனை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவர். ஆக்சுவலாக நாட்டில் வானளாவி அதிகாரம் படைத்த ஒரு மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தில் போய் முறையிட்டுட்டோம்னா அந்த நீதி நமக்கு கிடைச்சிரும்னு நம்புறதுனால தான் இன்றைக்கும் மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை தான் கொடுக்கும்னு நம்புகிற அனைவரின் அது எத்தனையோ நூற்றுக்கணக்கான மனிதர்களே நம்மளும் ஒருத்தர் இல்லைங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம மதிக்கிறோம். அவர்கள் கொடுக்குற தீர்ப்புகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம். அப்போ கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்துக்கே ஒருத்தர் ஆர்டர் போடுற அளவுக்கு ஆர்டர் போடாத மாதிரி நான் ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும், நான் உத்தரவு போட்ட மாதிரி இருக்கும், அது ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும்ன்ற மாதிரி நீதிமன்றங்கள் இனிமேல் நாட்டின் பொருளாதாரம் பார்த்து தான் நீங்கள் தீர்ப்பே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காப்பர் விஷயத்தில் பேசியிருக்காருன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் மீண்டும் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கிடையில் இந்த வேதாந்தா குழுமம் இது இன்டர்நேஷ்னல் ஒரு பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் எல்லா ரூட்லேயும் ஆள் வச்சுருக்கோம். இப்போ ரூட் மாஃபியா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஊரில் ரூட் மாஃபியான்னு ஒன்று இருக்குது. இது பொய்யை கூட உண்மை மாதிரி ரீல்ஸ் போட்டு பரப்பி ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. நிறைய பேரை பொய் சொல்லி ஆளை பிடிப்பாங்க. அப்போ அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல ரூட் மாஃபியா மாதிரி 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ரூட்டை வச்சுருக்காங்க வேதாந்தா குழுமம். பிஆர் செக்ஷன் வச்சுருக்காங்க, பப்ளிக் ரிலேஷன் சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேருந்து ஆளை திரட்டுவாங்க. ஒரு போராட்டம் பண்ணணுமா, அது ஏற்ற மாதிரி ஆட்களுக்கு இறக்குவாங்க. அவர்களுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாது போராட்டத்துக்கு. அவர்களுக்கு டெய்லி காசு கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஆம்பளைங்களாக இருந்தால் சரக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இது தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் செய்கிற ஒரு வேலை. இவர்கள் கம்பெனி வச்சிருக்கிற எல்லா இடங்கள்லையுமே பொல்யூஷன் கண்ட்ரோல் இவர்கள் மீது கடுமையான வழக்குகளை பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவங்க, குற்ற நடவடிக்கையில் சர்வசாதாரணமாக ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வேதாந்த நிறுவனம். ஏராளமான வழக்குகளை வாங்கி வச்சிருக்க நிறுவனம். இப்போ கன்னியாகுமரியில் நீண்ட ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை மூடணும், காப்பர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்னு சொல்லி ரொம்ப ஆண்டுகளாக போராட்டம், பல வருஷ போராட்டம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய தொடர் போராட்டமாக வெடித்தது. அதனுடைய கடைசி நாள் அப்போ காவல்துறை வேண்டுமென்றே குறிபார்த்து பல பேரை சுட்டது. அதில் போராட்டத்திற்கு முழுமுதற் காரணமாக இருந்த பல பேரும் தேடி தேடி வேட்டையாடப்பட்டார்கள், காக்கா குருவி மாதிரி சுடப்பட்டார்கள். 13 பேரை சுட்டு கொன்னது அன்றைய காவல்துறை. இன்று வரை அதற்கான விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இறந்து போனவருடைய அந்த நினைவாக அவர்களுக்கு ஒரு இழப்பீடு மற்ற விஷயங்களில் கூட பெரிய போராட்ட பிறகுதான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அந்த ஆட்சிக்கு அப்புறமா
நிறைய சம்பவங்கள் நடந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ மீண்டும் இன்னொரு ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்போ இந்த ஆலையை மீண்டும் திறப்பதற்கான வேலையை வந்து வேதாந்தா மீண்டும் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பொல்யூஷனில் நாங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம். இனிமேல் பொல்யூஷனே வராத அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். காப்பர் உற்பத்தி ரொம்ப முக்கியம். நாங்கள் இவ்வளவு காப்பர் உற்பத்தி பண்ணி தரோம், எங்களுக்கான ஆலையை திறக்க அனுமதி கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு விதத்தில் போயிருக்கிறது வேதாந்தா. இதுக்கடையில் தமிழ்நாட்டில் வாடகைக்கு விட்டுட்டு இல்லாமல் வாயை லீஸ் கூடுற ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஏதோ அவன் இந்த சவுக்கு தோப்பில் வேலை பார்த்தேன்னு சொல்லுவான். அவன்கிட்ட ஏதுரா இவ்வளோ பணம் வந்ததுன்னு கேட்டால் சொல்ல துப்பு இருக்காது. தன்னை பெரிய ஜேர்னலிஸ்ட்னு பேசுவான். இவன் ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது, ஒரு போலீஸ்காரன்லாம் வேலை பார்த்தோம். அதுவும் போலீஸில் எப்படி வாரிசு அடிப்படையில் அவங்க அப்பா செத்து போயிட்டார் பணியில் இருக்கும்போது, வேலையை கிடைச்சிது அப்பா வேலை. உளவுத்துறையில் ரெக்கார்ட் பண்ணுற வேலை, ஒட்டு கேட்குற வேலை, இன்னும் சொல்ல போனால் பச்சையாக சொல்லணும் ஒட்டு கேட்குற வேலை. அந்த வேலை செய்யும்போது அங்கிருந்து ஆவணங்களை திருடி வெளியில் விற்றுருக்கான். இது கையும் களவுமாக மாட்டிக்கிட்ட பிறகு அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. காவல்துறையில் வேலை பார்த்ததுனால நிறைய பேர், அதுவும் உளவுத்துறையில் வேலை பார்த்தோன்னா நிறைய பேர் பழக்கம். இப்போ நீங்கள் பொதுவாகவே காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளுக்கு பிடிக்காத அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பான். பிடிக்காதவன் நேர்மையான அதிகாரி குறித்து நிறைய விஷயத்த வெளியே போட்டு கொடுப்பான். அங்கே நடக்கிற தவறுகளை சொல்லி விடுவான். மேலதிகாரி கீழே நடக்கிற எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது, எங்கே ஒருத்தர் சின்ன தவறு நடக்கும், அதை பெருசாக பூதாகரமாக ஆக்குற மாதிரி வெளியே போட்டு கொடுப்பான். உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்த வாடகைக்கு விடுறவன் என்ன பண்ணுவான், இவனுக்கிட்ட ஏன்னு போலீஸ் வேலை பார்த்ததுனால இவங்கிட்ட கொடுத்தாங்கன்னா இவன் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி, இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி வெளியே பேசுவான். முதல்ல வெளி ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் தனக்குன்னு ஒரு சொந்தமாக சேனல் ஆரம்பிச்சுட்டான். இது பெரும்பகுதி எடப்பாடி தான் பணம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, வேலுமணி பணம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய அந்த செல்வாக்கு இருக்குல்ல, இந்த செல்வாக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கின விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்தா இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்வதற்கு துப்பு இல்லாதவன் தான் இவன். அவன் பேரை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவனை நான் சாக்கடைன்னு தான் சொல்லுவேன். அவன் பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால பேர் சொல்ல போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும். சரிங்களா? இந்த சாக்கடை ஒரு இடத்துல இருக்காது, அது அப்படியே அணி மாறிக்கிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடந்த முறை வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவியோட மரணம், ஒரு பள்ளியில் ஒரு மாணவியோட மரணம், கொடூர மரணம். எப்படி அது நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் அந்த மாணவி குறித்து அவதூறு பரப்பின நாய் இந்த நாய். இது அதனால தான் இதை சாக்கடைன்றது. அந்த மாணவி குறித்து அவதூறு பரப்பினா அது மட்டும் பத்ததில்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொடுத்து தப்பாக பேசினான். கூட சேர்ந்து என்னோட பழைய நண்பர், அவரை இப்போ எப்படி தான் சொல்லணும், இப்போ ஏன்னா அவர் போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருக்காரு. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவரும் அந்த சாக்கடையோடு சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ அவதூறு பரப்பினாப்பு. கடைசியில் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பல இடங்கள் பல விஷயங்கள் அவர் தொடர்ந்து அவதூறு. நீதிமன்ற நடவடிக்கைகளை நீதிபதிகளுக்கு உதவி செய்கிற அந்த பெண்கள் குறித்து அவதூறு பரப்பி சுமோட்டோவா வழக்கு எடுத்து இவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. உடனே திமுக ஆட்சி தான் அவனை அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு பல பேர் கொந்தளிச்சாங்க. இவன் பேசுனது நீதிபதிகள்கிட்ட வேலை செய்கிற பெண்கள் குறித்து அவதூறாக பேசுனது, அதற்காக அவனை பிடிச்சாங்க. அப்புறம் போலீஸ் அதிகாரி இவன் அருண் ஊத்தர் அவரு குறித்து பேசின விஷயம், அவர்கிட்ட நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்காக பெண் கான்ஸ்டபிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னு ஒரு அவதூறு பரப்பினா. இவனே பக்கத்துல இருந்து டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி. இப்படி பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவானுங்க. ஏதோ இவனுங்களே பக்கத்துலேருந்து பாய் விரிச்சு போட்ட மாதிரியும் டார்ச் அடிச்ச மாதிரியும் வாசலில் உட்காந்துருந்த மாதிரியும் அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி செய்வானுங்க. மானங்கட்ட ஈத்தர பயிலுங்க. அது குறித்தும் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. உடனே திமுக அரசு அராஜகம் பாருங்க, ஊடகத்தை நசுக்கிறாங்க. இவன் ஊடகத்தை சேர்ந்தவனே கிடையாதுங்க, இவன் ஃப்ராடுங்க, நம்பர் 1ங்க, இவன் டுபாகூருங்க இவன். அதனால இவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. இப்போ இந்த தாவேக அரசு வந்த பண்ண இவனை வந்து ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் பெரிய யோகி சிகாமணி, குண்டாஸ்ல இருந்தாரு, குண்டாஸை உடச்சி வெளியே வந்துட்டாராம். வெளியே வந்தான 4 நாள் சும்மா இருந்தான். இவனை லீஸ்க்கு எடுத்திருக்காங்க போல இருக்கு. இப்போ தாவேக அரசாங்கம் இவனை லீஸ்க்கு எடுத்துருக்கு போல இருக்கு. அதை தாவேக அரசை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். சரி, அது அவன் வாங்கி சாப்பிட்றது கேஸ், அதனால அப்படிதான் பேசுறான், தப்பு இல்லை, என்ன வேணா பண்ணிட்டு போறான். ஆனா அவனுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? டி நகர்ல ஆபீஸ் வாங்க பணம் எங்க இருந்து வந்துச்சு? இவனோட சேர்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு சேர்ந்து இருக்கிறா. அவ பேர் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அந்த அம்மா அங்க வேலை செய்தான்னு நமக்கு தெரியாதுங்க. என்ன காரணத்தினால ஒன்னாவே இருக்காங்கன்னு தெரியாது. வெளியில தப்பா பேசுறாங்க. நம்ம அப்படி பேசுறாள் 3ஆம் தரத்துல நம்ம பேசுறது இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கு டி நகர்ல, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு. எப்படி வாங்குச்சு? அது ஏது பணம்? யார் வீட்டு பணம்? எப்படி அது பத்திரப்பதிவு நடந்துச்சு? ஊழல், இவ்வளோ பெரிய ஊழல், இவ்வளோ பணம் எப்படி வந்து இந்த சாக்கடைக்கு வந்துச்சு? ஏதாவது யாருக்காவது தெரியுமா? இதுவரை யாருக்கும் தெரியாது, எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அப்புறம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறான்.
அந்த டி நகர் வீடு வாங்கினது பத்தாம ஆஃபீஸ் போடுறான். பல லட்ச ரூபாய் பொருள் மதிப்புள்ள கேமரா அது இதுன்னு வாங்கி ஆஃபீஸ் போடுறான். இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. இந்த சாக்கடையும் நான் ரொம்ப யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள போயின்னு பேசிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் வந்து சிறையில் இருந்ததுனால எந்த பேச்சும் இல்லை. இப்போ வெளியில் வந்தோடனே மறுபடியும் அந்த ஜால்ரா அடிக்கிற தொழிலை ஆரம்பிச்சிட்டான். இப்போது வாடகை விடுவதற்கு பதிலாக தன் வாயை லீஸ் கூட்டிருக்கான். அந்த அடிப்படையில் இப்போ சோசப்பு விஜய்க்காக புகழ்ந்து தள்ளுகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ பண்ணிட்டு போறான்னு பார்த்தா இன்றைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை துறக்கிறதுக்கு இவர் கோரிக்கை வைக்கிறாராம் முதலமைச்சருக்கு. அதை வைக்க சொல்லி அவனுங்க சொல்லியிருப்பானுங்க, இந்த மாதிரி நீ பேசு அப்படின்னு. ஏன்னா இந்த லீஸ் கூடுறவன் இவன் பேசுறது தானே மக்கள் பார்க்குறாங்க. நிறைய பேர் மக்கள் பார்த்து ஐயோ எவ்வளோ பெரிய திறமைசாலி, எவ்வளோ நேர்மையாளர் பாரியா, எவ்வளோ போல்டா பேசுறாரு. எது லீஸ் கூட்டு வாந்தி எடுக்கிறது வந்து இதுக்கு பேர் வந்து பெரிய போல்ட்னஸா? எவ்வளோ துட்டு எவன் கொடுத்தான்னு தெரியல, அதுக்கு பேசிட்டு இருக்கான் அவன். இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு பேசியிருக்கான். அவன் போல்டா பேசுறான்னு ஒத்துக்கிறீங்களா மக்கள்? ஸ்டெர்லைட் ஆலையில 13 பேரை சுட்டு காக்கா குருவி மாதிரி சுட்டு கொண்டாங்களே, அந்த ஆலையினால பாதிக்கப்பட்ட மக்கள் தானே போராட்டம் பண்ணாங்க. என்ன வெளியே இந்த ஆள் வந்தாங்க? அந்த பகுதி மக்கள், அந்த ஊர் மக்கள் தானே போராட்டம் பண்ணாங்க. அத்தனை பேரை செத்து போனாங்களே. இன்றைக்கு அந்த ஆலையால் வெறும் பாதிப்போட மக்கள் பயத்தோட இருக்காங்களே. வேதாந்தா குழுமம் என்ன பண்ணுமோ தெரியாது, பணம் வச்சிருக்கானே அப்படின்னு. ஒன்று அந்த வேதாந்தா குழுமம் இந்த சாக்கடையை ஹையர் பண்ணியிருக்கணும், லீஸ்க்கு எடுத்துருக்கணும். இல்லைன்னா தாவேக அரசாங்கம் லீஸ்க்கு எடுத்தது. ரெண்டே தவிர வேற யாரும். ஏன்னா இவன் திடீர்னு வந்து எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லைன்னு ஸ்டெர்லைட் ஆலை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசுறான்னா இவனுக்கு ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கு அஜந்தா. ஆக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான வேலையை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வருவதற்கான திட்டம் ஒருவேளை தாவேக அரசுக்கு இருந்தால் அந்த திட்டத்தை தயவுசெய்து மாத்திங்க. அது மிக மிக ஆபத்தான திட்டம். ஏன்னா அந்த ஸ்டெர்லைட் ஆலையால் அங்கே பாதிக்கப்பட்டவர் தான் ஏராளம். அவர்களால் நன்மை அவர்களுக்கு மட்டும்தான், அந்த மக்களுக்கு எதுவும் நன்மை இல்லை. ஆக அந்த ஆலை வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அந்த கிராம மக்கள் இன்றைக்கும் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏற்கனவே உங்க ஆட்சி தாவேக ஆட்சி நிர்வாகத்தை குறித்து காரி துப்பிட்டு இருக்குது. கன்னியாகுமரி உங்களால் ஜெயிக்க கூட முடியல, கன்னியாகுமரியில் கால் கூட வைக்க முடியல உங்களால். எல்லா பக்கமும் உங்களுக்கு விசில் சத்தமே இல்லை. ஆக அங்கே பழிவாங்கும் நோக்கில் அந்த ஆலையை திறப்பதற்கான வேலையை சோசப்பு விஜய் அரசாங்கம் செய்ய வேண்டாம் தயவுசெய்து. இந்த சாக்கடை வந்து இன்னைக்கு இங்கே இப்படி பேசும், நாளைக்கு உங்க மேலேயே அந்த சாக்கடையை வாரி இறைக்கும். அப்பேற்பட்ட கேடுகட்ட பிறவி. கொடுத்தா வாயை மூடிக்கும், கொடுக்கலன்னா வாந்தி எடுக்கும். அப்பேற்பட்ட கேடுகட்ட பிறவி தான் அந்த சாக்கடை. ஆக இது எல்லாமே இன்றைக்கு உருவாக்கப்படுகிற விஷயமா இருக்குது. கன்னியாகுமரி மக்களே கவனமாக இருங்கள். இந்த ஆலை திறப்பதற்கான வேலையை ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்தோடு நாடி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலையும் ஒரு பிரேயரை போட்டிருக்காங்க. விஸ்வகுரு மோடியே வந்து இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார். தாவேக அரசாங்கம் மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக தான் இருக்குது. என்ன ஒன்றா செய்வாங்க, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸ்டெர்லைட் திறப்பதற்கான, ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான ரகசிய திட்டங்களை சத்தமில்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம், அதுவும் சோசப்பு விஜய் தலைமையிலான அரசாங்கம் செயல்படுத்துகிறது என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இதுல உண்மை இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி. இது ஏதோ வதந்திங்க, வாந்தி எடுக்கிற பையன் சாக்கடை சொல்றதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை செஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் திறக்கிற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கடந்த போராட்டத்தை விட மிக அதிகமான வீரியத்தோடு அந்த மக்கள் போராடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன பண்ண போதும் இந்த தாவேக அரசாங்கம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.